குடுக்க வேண்டிய காசெல்லாம் குடுன்னு கேட்டேன். கையில காசு இருந்தா ஒரு 5000 ரூபாய் கொடு, சம்பளம் வந்து உன்னை தரேன். 5000மா? ஹலோ, என்னது ஜஸ்ட் 4000 தான் இருக்கு. ஹலோ, ஏய் நிறுத்தியா? Lalitha Jewellery presents Roja 2, powered by Prestige, Lawyer, co-sponsored by Cordia Groundnut Oil, Tamil Matrimony, Continental Coffee. ஹலோ, கார் ரிப்பேர் எல்லாம் பண்ணி சரியாகி வந்துருச்சு. 8000 பில்லு. அதை கட்டிட்டு மீதி காசுல காதலியோட சுத்தலாம். ஏங்க இத பாருங்க, நான் உங்க கீழே வேலை செய்யறேங்கிறதால என்னோட பர்சனல் லைஃப் பத்தி எல்லாம் நீங்க பேசாதீங்க. நான் பர்சனல் லைஃப பத்தி பேசலையே. குடுக்க வேண்டிய காசெல்லாம் குடுன்னு கேட்டேன். நாளைக்கு தரேன், நாளைக்கு தரேன். சும்மா எப்ப பார்த்தாலும் நொய் நொய், வண்டி வண்டின்னு நூடுல்ஸ் முடியும். ஏய் மதி, என்னடாச்சு? ஏய் உடம்பு சரியில்லையா? உடம்பு நல்லாதான் இருக்குப்பா, மனசுதான் சரியில்லை. என்னடா? ஏய் மதி, தீபாவும் முடிஞ்சா? பிரேக்கப்பா? இவ வேற. மா, எனக்கு தெரியும்டா. அன்னைக்கே அந்த மூஞ்சிய பார்த்தப்பவே நினைச்சேன், இதெல்லாம் ரொம்ப நாள் தாங்காது, உனக்கு செட் ஆகாதுன்னு. மா கொஞ்சம் வாய மூடுறீங்களா? எப்ப பார்த்தாலும் பாருங்க டாடி, என் லவ் புட்டுக்குச்சுன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அண்ட் ஐம் டேம் ஷூர் உங்க நெகட்டிவ் தாட்ஸால தான் என் லவ் எல்லாமே புட்டுக்குது. டேய், இது என்னடா அநியாயமா இருக்கு? நீ ஒவ்வொருத்தையும் லவ் பண்றேங்கிற பேர்ல டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருப்ப. இப்ப அவ போனா ஏன் மேல குறை சொல்லிக்கிட்டு இருக்க? மா நீ சும்மா ஏதாச்சும் பேசணும்னு பேசிக்கிட்டே இருக்காத. டேய் மதி, உனக்கு என்னதாண்டா ஆச்சு? நான் என்ன நடக்காதவா சொல்லிட்டேன்? என் மேல இம்பிட்டு கோவம் கோவிச்சுக்கிற? இவளுக்கு வேற வேலை. மா நீ சும்மா தேவையில்லாம பேசிக்கிட்டே இருக்காத. கையில காசு இருந்தா ஒரு 5000 ரூபாய் கொடு, சம்பளம் வந்து உன்னை தரேன். 5000மா? ஏய் மதி, உனக்கு எதுக்குடா அவ்வளவு காசு? மா நீ போன மாசம் கேட்டேன்னு பிரஸ்டீஜ்ல 3 பர்னர் ஸ்டவ் 8000க்கு வாங்கி கொடுத்தேன்ல, இப்போ எனக்கு ஒரு தேவை, அதான் கேக்குறேன். 5000 ரூபாய் பணம்லாம் என்கிட்ட இல்லப்பா. டாடி பாருங்க டாடி. மா போய் சொல்லாதம்மா, நல்லா தெரியுது எனக்கு, போய் எடுத்துட்டு வந்து கொடு. டேய், நீ என்னமோ மாசம் மாசம் லட்சக்கணக்கில் சம்பாரிச்சு கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்த மாதிரி பேசுற. கொடுக்கறதே சம்பளத்துல பாதி கொடுக்குற. 5000க்கு நான் எங்கடா போறது? மா இந்த 5 பெட்டி, கடுகு டப்பா, பருப்பு டப்பா, அரிசி டப்பா, இதுலலாம் நீ பதுக்கி வச்சிருப்பல்ல, அதுல இருந்து எடுத்துட்டு வா. ஆமா ஆமா, பதுக்கி வச்சு நான் அப்படியே எங்க அம்மா வீட்டுல கொண்டு போய் கொடுத்துட்டு வரேன் பாரு. என்கிட்ட எங்கடா இருக்கு? என்கிட்ட 10 பைசா கிடையாதுடா. வாட் இஸ் திஸ் டாடி? மா ஒரு பிரச்சனையில இருக்கம்மா, தயவு செஞ்சு குடுமா இருந்தா. 5000லாம் இல்ல, வேணும்னா ஒரு 2000 ரூபாய் தரேன். ஆனா என்ன பிரச்சனைன்னு காரணத்தை சொல்லு, தாரேன். ஆமா, அதெல்லாம் எதுக்கு உனக்கு? சரி, அந்த 2000 கொடு. டேய், காரணத்தை சொல்றதுல உனக்கு என்னப்பா பிரச்சனை? மா தெரிஞ்சுக்கிட்டு நீ என்னமா பண்ண போற? இப்ப குடுக்க போறியா இல்லையா? பிசாசு, கட்டாயம் உள்ள இது எங்கேயாவது ஒரு வச்சிருப்பா. அம்மா இப்படிப்பா கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க? சரிடா. எனக்கு ஏன்பா? அமைதியாடுறா. இந்தாடா, குருவி சேர்த்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து அதையும் புடுங்கிக்கிட்டு போ. காரணத்தை கேட்கறதுக்கு எதுக்கு இந்த பையன் இம்பிட்டு கோவம் வைக்கிறியா? இவனுக்கு என்னாச்சுன்னு தெரியலையே. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனதுலேருந்து ஆள் ஒரு மாதிரியாத்தான் இருக்கிறான். பேசாம மாரியாத்தா கோயிலுக்கு கூட்டு போயிட்டு நல்லா மந்திரிச்சு கூட்டு வரணும். ஐயோ,
அந்த பொண்ணுக்கு வேற 8000 ரூபாய் கொடுக்கணும். மதி, என்னப்பா இந்த காசை வச்சு சமாளிக்கிறது கஷ்டமா? ம். ஆமாப்பா, இந்த 2000 ரூபாய்க்கு பதிலா 5000 ரூபாய் இருந்தா நல்லா இருந்திருக்கும். டேய், அதான். உங்க அம்மாக்கு தெரியாம நான் சேர்த்து வச்சிருக்கேன், என்கிட்டே இருக்கு, தரேன். டேய், உங்க அம்மாட்ட சொல்லிடாத. இந்தா, இதுல 2000 ரூபா இருக்கு, வச்சுக்க. அப்பா, டேய், உன்கிட்ட எப்படிப்பா இவ்ளோ கரெக்டான பணம்? உங்க அம்மா காதல கேட்ட போது. உன்கிட்ட எப்படி இவ்ளோ பணம்? டேய், நீ அப்பாவுக்கு செலவுக்கு தருவேல, அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சதுதான். ஐயோ, கிரேட். சரி சரி, வச்சுக்க வச்சுக்க. உள்ள வை, அவ வந்துட போறா. பாஸ், சின்ன வயசுல நோட் புக்கில் மயில் இருக்கு வச்சு குட்டி போடுமான்னு பார்ப்பீங்களா? ஏன்டா இப்ப அத பத்தி கேக்குற? சின்ன வயசுல தான் நோட்டு புக்கில் இந்த மயில் இருக்கெல்லாம் வச்சு குட்டி போடுதான்னு பார்த்துக்கினே இருப்போம். இந்த 4000 தடவை என்னாலும் 4000 தான், 40,000 ஆகாது. டேய், உனக்கு கூட என்ன பார்த்தா காமெடியா இருக்குல்ல? மூஞ்ச அதுக்குள்ள பாஸ், மேடை தர சொன்னது 8000, நீங்க 4000 தான் எடுத்துன்னு வந்துக்கிறீங்க. மேடம் ஒத்துப்பாங்களா? டேய், ஒத்துக்குறாங்களோ ஒத்துக்கலையோ, இது அப்படியே அவங்களுக்கு கொடுத்துட்டு இவ்வளவுதான் இருக்குன்னு சொல்ல போறேன், அவ்வளவுதான். எனக்கு என்னவோ இது சரிப்பட்டு வரும்னு தெரியல பாஸ். ஆ? புது பிரச்சனை ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு தெரியுது. ஏன், என்ன ஆனாலும் சரி பாத்துக்க வேண்டியதுதான். வா. பாஸ், ஒரு நிமிஷம் இருங்க. என்னாச்சு? ஒரு நிமிஷம் இருங்க பாஸ். டேய், என்னடா என்னடா? ம்ஹும். என்ன? இல்ல, உங்க வேர்ட்ஸ்ல இருக்கிற கான்ஃபிடென்ட் பேஸ்லயும் பாடலையும் தெரியலையே பாஸ். உள்ளுக்குள்ள ஒரு உதறல் இருக்கிற மாதிரியே தெரியுதே. ஓ டிங். டேய், இத பாரு, இருக்கிற காண்ட்ல நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. கொஞ்ச நேரம் வாய பொத்து, முட்டு வா. ஏல வந்துட்டான், முட்டு வா. நான் சொன்ன மாதிரி எல்லாம் ரெடியா. நீ போ, நான் வரேன். ஓகே மேம். பணம் எடுத்துட்டு வந்தியா? யா யா. வாங்கிக்கோ மேடம். பரவாயில்லையே. ஹலோ, என்னது ஜஸ்ட் 4000 தான் இருக்கு? நான் உன்கிட்ட 8000 சொன்னேன்ல. மேம், ஆமா கரெக்ட், நீங்க 8000 தான் சொன்னீங்க. ஆனா என்னால 4000 தான் மேம் முடியும். ஹலோ, என்ன கூலா இவ்ளோதான் முடியும்னு சொல்ற? நீ பண்ண டேமேஜ்க்கு நான் பே பண்ணது 8000. எனக்கு 8000 வேணும். மேம், ஏன் மேம் இப்படி படுத்துறீங்க? இவ்வளோ தாங்க இருக்கு. ஆக்சுவலி நீங்க காருக்கு இன்சூரன்ஸ்லாம் போட்டிருப்பீங்கல்ல, அதுலயே கவர் ஆயிடும்ல. மிஞ்சி போனா ஒரு 1000-2000 ரூபாய் தானே ஆகும். ஆனா நீங்க என்னடானா எல்லா செலவும் என்னையே கட்ட சொல்றீங்க. ஹலோ, நீ பண்ண டேமேஜ்க்கு வெறும் 8000 தான் ஆகும்னு நினைச்சிட்டு இருக்கியா? இன்சூரன்ஸ் எல்லாம் போனதுக்கு அப்புறம் 8000ன்னு சொல்லிருக்காங்க. ஹலோ, என்ன சைலண்டா இருக்கே? மேம், ஆக்சுவலி என்கிட்ட இந்த 4000 தான் இருக்கு. சரி, பேலன்ஸ் எப்போ தர? என்னது பேலன்ஸா? ஆமா, 8000ல 4000 கொடுத்துட்ட. பேலன்ஸ் 4000 இருக்குல்ல, அது எப்போ தர? 4000 எப்ப தரும்னு கேக்குறாங்க. சரி சரிங்க, இந்த வாட்டி salary வந்ததும் நான் கொடுத்துறேன் 4000. ஓகே, பட் salary வந்த உடனே கொடுத்துடணும், ஓகேவா? ஓகே ஓகேங்க. சரி, நான் 3D ஸ்டுடியோ கிளம்புறேன். நீ ஹார்ட் டிஸ்க் எடுத்துட்டு நேரா ஸ்டுடியோக்கு வந்துரு. மேடம், குட் மார்னிங் மேடம். பாஸ், என்ன பாஸ் நீங்க? என்னடா பண்றது? நானும் நாசுக்கா சொன்னா புரிஞ்சுக்கிட்டு விட்டுருவாங்கன்னு பார்த்தேன். 8000 வேணும்னு ஒரே அடம் பிடிக்கிறாங்களேடா. பாஸ், நீங்க நாசுக்காவா சொன்னீங்க? நீங்களே பெருமையா சொல்லிங்கன்னா தான் விட்டா காலில் வந்து கெஞ்சிருப்பீங்க. அப்படி இருந்துச்சு. அப்படியா இருந்துச்சு? அப்படியே தான் பாஸ் இருந்துச்சு. பாவம் பாஸ் நீங்க. பாஸ், எப்படியோ சேலரி வந்தோடனே கொடுக்குறேன்னு சொல்லிட்டீங்க. வேற வழி இல்லை, எதுவும் பிரச்சனை பண்ணாத குத்துருங்க. என்ன பாஸ்? கடுப்பா இருக்குடா. அட விடுங்க பாஸ், 4000 தானே. அவங்க கீழே வேலை பார்க்குறோம், கூடுகள்னா அது வேற வேலைக்கே பிரச்சனை ஆயிடும். எப்படியாவது அதை குத்து விட்டுருங்க பாஸ். டேய் வா போலாம், அவங்க ஸ்டுடியோக்கு வேற வர சொல்லிருக்காங்க. கிளம்பலாம் வாடா.
அப்புறம் லேட் ஆனா அதுக்கு வேற திட்டுவாங்க. வா. சூப்பர் பாஸ், இப்பதான் ஒரு ஃப்ளோக்கு வந்திருக்கீங்க. என்ன ஃப்ளோ? அதான் ஆம்பளைக்கான ஃப்ளோ. பொண்ணுங்க என்ன சொன்னாலும் சூப்பரு, ஓகே, நல்லா பண்ணிடலாம், குட்டு, பேட்டரி ஃபுல்லு அப்படி சொல்லிட்டாலே ஆம்பளைக்கான ஃப்ளோ கிடைச்சிடும் பாஸ். எதிர்த்து பேசினா எதுவும் கேட்க போறது இல்ல, அதான் ஆம்பளைக்கான ஃப்ளோ. டேய் என்னடா 17 லவ் பண்ண எனக்கு தெரியாதது உனக்கு எப்படிடா தெரிஞ்சிருக்கு? பாஸ் ஆ, நீ 17 ஃபெயில் பாஸ், நான் ஒண்ணு பாஸ் பாஸ். ம், பாஸ் ம், வாங்க ஆர்டிஸ்ட் எடுத்துன்னு கிளம்பலாம். ம், வா. வாங்க பாஸ். டேய் வாடா. டேய் டைம் ஆகுதுடா. அவங்க வேற சீக்கிரம் வர சொல்லிருக்காங்க. பைக் எடுறா, சீக்கிரம் போலாம். ஐயோ பாஸ், சாவி மேலே வச்சுட்டு பாஸ். சரி போய் எடுத்துட்டு வாடா. டிங், போடா. போயிட்டு தானே இருக்கேன். ஏய் ஹலோ ஹலோ. ஏய் நிறுத்தியா? நிறுத்த சொன்னா நிறுத்தம். டேய் இங்க வா. ஹாய். என்னது இது? காரு. என்ன 2025 ஜோக்கா? என்ன பண்ணி வச்சிருக்கேன்னு தெரியுதா? அது இல்லைங்க, ஆக்சுவலி நான் ஷூ லேஸ் கட்டிக்கிட்டு இருந்தேன். ஹார்ட் டிஸ்க் கார் மேல வச்சிருந்தேன். காரை ஸ்டாப் பண்ண யாரோ கார்னு நினைச்சு உங்க யார் காருனா கல்ல வச்சு அடிச்சிருவியா? இங்க பாரு, டென்ட் ஆயி போச்சு. சரி பண்ணி ரீப்ளேஸ் பண்ணனும். அதுக்கு எவ்வளவு செலவாகும் தெரியுமா? ஆக்சுவலி இது பாருங்க மேம், அது வந்து உங்க பேர்ல தான் தப்பு இருக்கு. நான் ஆக்சுவலா ஹார்ட் டிஸ்க் இங்க வச்சிருக்கும் போது நீங்க கார் ஓட்டிட்டு போயிட்டீங்க. இம்பார்ட்டன்ட் ஹார்ட் டிஸ்க். என் கார் என்ன ஹார்ட் டிஸ்க் வைக்கிற ஸ்டாண்டா? திமிரா பேசுற? சாரிங்க, தெரியாம. என்ன தெரியாம? என்ன தெரியாம? இத பார், நீ தெரிஞ்சு பண்ணியோ இல்ல தெரியாம பண்ணியோ, நீ எனக்கு ஆல்ரெடி 4000 கொடுக்க வேண்டியது இருக்கு. இதெல்லாம் சரி பண்ணுனா இதுக்கு ஒரு 40,000 ஆகும். டோட்டலா 44,000 கொடுக்கணும். மேம் மேம் என்ன மேடம்? நீ மட்டும் அதை செட்டில் பண்ணல, உன் சீட்டை கிழிச்சிருவான். அப்பாடா மேம், அடுத்த மாசத்துல இருந்து உனக்கு வேலை இல்ல, புரியுதா? ஐயோ மேம் மேம் மேம், I have lot of commitments நீ மேம். எதுவும் சொல்ல வேண்டாம். நான் நான் பாஸ் சொல்றதை இப்படி சொல்ல பண்ணிட்டீங்க. நான் சாமியை மறந்து மேல வச்ச மாதிரி நீங்களும் ஆர்டிஸ்ட்க்கு மறந்து வச்சிருக்கலாம்ல. ஐயோ பகவானே. இல்லடா, ஆக்சுவலி மேமோட கார்னு எனக்கு தெரியாது. அதான் ஒருவேளை ஹார்ட் டிஸ்க் காணாம போச்சுன்னா அதுக்கப்புறம் அவங்க என்ன ஹார்ட் டிஸ்க் எங்கன்னு கேட்பாங்க. அதனால தான் நான் காரை கல்ல விட்டு அடிச்சு ஸ்டாப் பேசி பண்ணேன். அது கூட முடிச்சிட்டியா? தெரியாம. பேசிக்கிட்டு இருக்கோம். ஹலோ, நீ மட்டும் செட்டில் பண்ணல, பண்ற. மேம் மேம் எனக்கு கொஞ்சம் டைம் கொடுக்குறீங்களா? கொடுக்க மாட்டீங்களா? ஓகே மேம், ப்ளீஸ் மேம். டேய் கேளுடா மேம். மேம் மேம் சாரி மேம், ப்ளீஸ் மேம். டேய் போறாங்கடா மேம். மேம் நில்லுங்க மேம். நீங்க ரொம்ப பாவம் பாஸ். வெறும் 4000 போச்சுன்னு பார்த்தா இந்த மாசம் மொத்த சேலரியும் போச்சா? இப்ப என்ன பண்ண போறீங்க? ஹேய் என்னாச்சு தீபா? ஏன் அவசரமா வர சொன்ன? திடீர்னு என் கூட காஃபி சாப்பிடணும்னு ஆசை வந்துருச்சா செல்லம்? விளையாடாத மாதிரி ஒரு பெரிய பிரச்சனை, அதான் உன்னை உடனே வர சொன்னேன். பிரச்சனையா? என்ன பிரச்சனை? இது ஃபாரின் மாப்பிளையா, என்ன பொண்ணு பார்க்க வரானா, ரெஸ்டாரண்ட்ல போய் மீட் பண்ணனு என் வீட்ல சொல்றாங்க. எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. இவ்வளவுதானா? இதுக்கு தான் இவ்வளவு டென்ஷன் ஆயிட்டியா? இதுல என்ன இருக்கு? மீட் ஆகணும்னா மீட் பண்ணிட்டு எனக்கு உன்னை பிடிக்கல, நான் ஆபீஸ்ல ஒருத்தரை லவ் பண்றேன்னு சொல்லு, அவ்வளவுதான். அடியே என்ன படுத்தாத, விழிய கொஞ்சம் ஒசத்தாத, அழகே நெஞ்ச அசத்தாத, நிழு
இழுக்கிற மன சதடியே என்ன படுத்தாத விழிய கொஞ்சம் ஒசத்தாத அழகு என்ன அசத்தாத இழுக்கிற மனசத நேத்து இந்த நேரம் ஒன்ன தெரியாதே இனி ஒன்ன விட்டு தூரம் போக முடியாதே கொஞ்சம் கெட்டு போறேன் என்ன நீயும் திருத்தாதே மனம் திருந்தாதே உன் கண்ணு பேசுது ஓயாம அத நின்னு கேக்குற போகாம நீ வீசு சிரிப்ப பார்க்காம போகும் பொண்ணுக்கெல்லாம் போறாம உன் கண்ணு பேசுது ஓயாம அத நின்னு கேக்குற போகாம நீ வீசு சிரிப்ப பார்க்காம போகும் பொண்ணுக்கெல்லாம் போறாம யாகியே 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 அடியே என்ன படுத்தாத விழிய கொஞ்சம் ஒசத்தாத அழகே நெஞ்ச அசத்தாத இழுக்கிற மன சதடியே பிரஸ்டீஜ் என்டீரோ ப்ரோ நம்ம கிச்சனோட ஹீரோ. போடுறா அந்த மியூசிக்க. குடும்பத்தை நேசிக்கிறவங்க பிரஸ்டீஜை எப்படி வேண்டான்னு சொல்லுவாங்க? அடியே என்ன படுத்தாத விழிய கொஞ்சம் ஒசத்தாத அழகே நெஞ்ச அசத்தாத